யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா தான் குட்டி செய்ய போறோம். அதுவும் மசாலா பாஸ்தா இந்தியன் ஸ்டைல்ல. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது ஸ்டவ்வில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்போ பாஸ்தா எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா வேணால் எடுத்துக்கலாம் குட்டீஸ். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் குட்டீஸ். இப்போ நம்ம பாஸ்தாவை இதுக்குள்ள போட்டுடலாம். பொறுமையாக போடுங்க குட்டீஸ், இல்லாட்டி தண்ணி தெளிச்சிடும். இப்போ பாஸ்தா வேகிற கேப்ல நம்ம மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குட்டீஸ். பூண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். குட்டி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நாங்கள் இன்னைக்கு கேரட்டும் பட்டாணி பீஸும் ஆட் பண்ணிக்கிறோம் குட்டீஸ். நாங்கள் பட்டாணி வேகாதது தான் போடுறோம். இதுலேயே அது நல்லா வெந்துக்கும் குட்டீஸ். கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். கலரே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம பாஸ்தாவை போய் பார்த்துக்கலாம். நம்ம பாஸ்தா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. இது நாங்கள் சுடு தண்ணியிலேருந்து எடுத்து கோல்டு வாட்டரில் நல்லா நாங்கள் வாஷ் பண்ணியிருக்கோம் குட்டீஸ். ஏன்னா அப்போ தான் அந்த பாஸ்தா சீக்கிரம் கூல் டவுன் ஆகும். இன்னொரு ரொம்ப டக்குன்னு ஒட்டிக்காது குட்டீஸ். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குட்டீஸ். நாங்கள் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அடுத்தது மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போடுறோம் குட்டீஸ். கறி மசாலா இது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம் குட்டீஸ். அடுத்து ஜீரகத்தூள் இது ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கலாம் குட்டீஸ். அடுத்து உப்பு ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம் வதங்கும்போது போட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட் இதாச்சுன்னா நம்ம திரும்ப போட்டுக்கலாம் குட்டீஸ். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டா நல்லா இதெல்லாம் பைண்ட் ஆகிட்டு. பாருங்க நல்லா மசாலா எல்லாம் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோவாக கற்றுக்கலாம். இப்போ நம்ம தண்ணீர் தெளித்து நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளியெல்லாம் முஷி ஆகிடும். குட்டீஸ் இது நாங்கள் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம பாஸ்தாவில் நல்லா போட்டோம் குட்டீஸ். இல்லாட்டி ஒரு மாதிரி ட்ரையாக அங்கங்கே இருக்கும். மூடியாச்சு. கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். பாருங்க குட்டீஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஃபைனல் டச்சா கொஞ்சம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம்.
குட்டீஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தா ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பாஸ்தா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா நம்ம மிக்ஸாக பண்ணும்போது நல்லா கோட் ஆகும் குட்டீஸ். கிரேவியோட பாருங்கள் சூப்பராக அப்படியே கோட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாட்ட நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி நம்ம போட்டுக்கலாம். பின் சாட் நம்ம போட்டு நல்லா இப்படி பண்ணி தேய்ச்சி விட்டு நம்ம சாப்பிடுவோம். அதான் குட்டீஸ் கொஞ்சம் அப்படியே ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மசாலா பாஸ்தா ரெடி குட்டீஸ். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு கலர் கலக்கலாம். நம்ம வந்து மேலே சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் குட்டீஸ், உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கலாம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் குட்டீஸ். நாங்கள் வந்து ஸ்லைஸ் சீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து க்யூப் சீஸ் வாங்கினீங்கன்னா அது கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க குட்டீஸ், அது இன்னமும் நல்லாயிருக்கும். எங்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் இருந்தாலும் நாங்கள் ஸ்லைஸ் சீஸை நல்லா ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டீஸ். இப்போ நம்மளோட டேஸ்டியான மசாலா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக குட்டீஸ். நம்ம கடைசியாக சீஸ்லாம் போட்டனால சூப்பராக குட்டீஸ். கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு பிஞ்ச் போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டீஸ். தேங்க்யூ, பை.